அண்ணே ஒரு நிமிஷம் பேப்பர் கொடுங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன். யோ, காசு கொடுத்து பேப்பர் வாங்குறது ஓசர படிக்கிறிய? உனக்கு கேவலமா இல்ல? யோ, நான் அந்த ஆள் தானே பேப்பர் கேட்டேன், நீ ஏன் குதிக்கிற? யோ, பேப்பர் எழுந்தியா? டேய் ரமணி, மணி 7 இன்னும் இன்னைக்கு ஏன் காப்பி கொடுக்கல? இல்லண்ணே, வர வர நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற. பாலு, காப்பி பொடி, சக்கரை மூணுமே இல்ல. நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இது மூணுமே இல்லாத காப்பி போடுற வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, காப்பி போட்டு தரேன். அந்த ஃபார்முலா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பல. ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் குளிச்சு ரெடி ஆகிறேன். மத்தியான சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணு. துரோகி. கேட்ச் எப்படி பாத்தியா? இதுக்குதான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பொடி அதான்டா எஸ்எல்சி. ஏய், தினசரி 10 மணி ஆபீஸுக்கு 10:30 போவான். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு டிரைவர் வச்சிருக்கிற ஒரே ஆள் நீதான்டா. உன் எஸ்எல்சிக்கு இது அதிகம். ஏய், நாளையில இருந்து இதுல ஒரு தலைகாணி வச்சுக்கிட்டு பின்னழகெல்லாம் பாழா போகுது. ஆமா, முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு. வா பேசாம. வாங்க வாங்க. பெல் அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு கவனிக்காம போறீங்க. என்ன தெனாவட்டும் உங்களுக்கு? ஐ சே வை லேட்? சார், இப்படி நகைச்சுட்டியோட மணி அடிக்காதீங்க சார். ஏற்கனவே பழுத்து இருக்கு, அப்புறம் உடைஞ்சிடும். உடஞ்சிட்டா 5 வரலுக்கும் பரவிடும். எல்லா வரலுக்கும் எலுமிச்சி பழம் போடணும். பாக்குறதுக்கு தவை வித்வானா இருப்பீங்க. ஷட் அப். எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். மணி நகைச்சுட்டி வரத்துக்கு என்ன காரணம்? நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம், நகை சுத்தி வரும். இது கூட தெரியாத மடையன் அவரு. ஏன் சார்? நோ, திஸ் இஸ் டூ மச். ஐ சே 10 மணி ஆபீஸ்க்கு 10:30 மணிக்கு வரீங்களே, உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? இல்ல சார், அது இல்ல சார். சைக்கிள்ல டயர் பஞ்சர். நேத்துக்கு இதே காரணத்தால சொன்னேன். நேத்துக்கு பேக் வீல், இன்னைக்கு ஃப்ரண்ட் வீல். சைக்கிளுக்கு 2 வீல் இருக்கு இல்லையா? நான் நம்ப தயாரா இல்ல. என்னடா அவரு? சத்தியமா சைக்கிளுக்கு 2 வீல் இருக்கு சார். நீங்க வேணா வாசல்ல வந்து பாருங்களேன். ஐயோ, நாங்க கைட்டு வந்து காட்டுமா? நீ வேணும்னா பாரு. அந்த பொண்ணு ஒரு நல்ல நாள் பார்த்து லவ் லெட்டர் எழுதி உன்னை கூப்பிட்டு, டேய் தம்பி, இத மணி சார்கிட்ட கொண்டு போய் கொடுறான்னு கொடுக்க போறா. நீ கொண்டு வந்து கொடுக்க போற. அதுக்கப்புறம் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரமாமா இருப்பேன். அவளுடைய டிஸ்பென்சரியில நான் யாரு? அறிவு கட்டவனே, அவளுக்கு நான் புருஷன்டா. அப்ப நீ பட சொரி சரங்கோட வருவேன். உன்னை நான் டின்ச்சர்லயே வச்சு குமுக்குறேன். ஆரம்பிச்சிருச்சா? வா. டேய், வீட்டுக்கார கோணர் வரான்டா. ஆமா. ஐயோ, 4 மாசத்து வாடகை பாக்கி. இன்னைக்கு தேதி 31, மொத்தம் 5 மாசம் வாடகை பாக்கி. சைக்கிள் திருப்பிட்டுமா? வேணாம் வேணாம், வந்தது எப்படியா சமாளிச்சிடும். வணக்கம் கோனாரே. வணக்கம். என்ன கோனார சவிக்குமா? வாங்கடா, வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஏய், அந்த 5 மாசம் வாடகை பாக்கிங்கடா. டேய், உன்னை கேக்குறாரு. ஆமா, நல்ல ஒஸ்தி ஜாதி எறும்பு தானே இது? முண்டம், இது எரும மாடு இல்லடா, காளை மாடு. இதுக்குதான் கோனாரி உன கண்ணாடி போடுன்றா, அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்ப நாங்க வரோம் கோனார். நாங்க வரோம். இல்லங்கடா, 5 மாசம் வாடகை பாக்கி வச்சுட்டு அப்புறம் நகருங்க. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் கோனார் உரை நூல்னு போடுறாங்களே, நீங்க எழுந்தது தானே இது? டேய், அவர்தான் படிக்காத முட்டாள், நமக்கு தெரியல. இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாமா? நாங்க வரோம் கோனார். நாங்க வரோம். என்ன பண்றீங்க? காலர்லாம் பிச்சு போடலாம். ஆமா. ஏய், 5 மாசம் வாடகை பாக்கி வச்சுட்டு அப்புறமா நகருங்க. இன்னும் 2 வாரத்துல கம்பெனில பொங்கல் போனஸ் கொடுப்பாங்க, கொடுத்துறோம் கோனார. என்ன திருட்டு பசங்களா? பொங்கல் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுடா. அவன் தப்பா சொல்றான். கிறிஸ்துமஸ் போனஸ் வந்தோன்னு கொடுத்துறோம். யாருக்கு அதுல பூச்சி சுத்துறீங்க? ஏண்டா, பொங்கலுக்கு முன்னாடியே கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. அடுத்த கிறிஸ்துமஸ் சொன்னாங்க. அப்படியா? இந்த வியாபாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. 2 வாரத்துல பணம் கொண்டாந்து கொடுக்கல, உங்க ஆபீஸுக்கு வந்து உங்க மானத்தை வாங்கி போடுவேன். எங்களுக்கு அங்க இருக்குதா என்ன? போடா. நீங்களே எங்க ஆபீஸ் பார்த்த மாதிரி இருக்கும், வாங்க. என்ன கையில மாலையோட நிக்கிறீங்க? புது எப்படி வர போறாருல, சோப் போட வேண்டாம். அதுக்கு சோப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வரவேற்பெல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம். 2 வருஷமா தொடர்ந்து லேட்டா வரோமே, மாலை எங்களுக்கும் நினைச்சேன். டேய், புது எம்டி வராரு. எப்படியாவது அவர் கையிலயோ காலியோ விழுந்து கிளார்க் ப்ரமோஷன் வாங்கினடா. ஆண்டவா, எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரமோஷன் கிடைச்சது. அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கிறோம். ஹார்ட்டி வெல்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் இது? சட்டையெல்லாம் ஒரே சேரு சகதியமா இருக்கு. அது வந்து கார் குட்டையில வந்துருக்கு. குட்டியில கார் வந்தா சட்டையில எப்படி சேராகும்? ஓஹோ, புரிஞ்சு கொடுத்து. காருக்கு வெளியில உட்கார்ந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேல. சாரி சார். தெரியாம வேடிக்கையா பேசிட்டாரு. சாரி, நானும் அவரை சொல்லல. தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. இப்போ உனக்கு திருப்தி தானேடா? எல்லாம் அந்த பொட்டச்சி டாக்டரால வந்தவன
அந்த டாக்டர் செட்டப் பண்றேன் சொல்லிட்டு எம்டியை கொண்டு போய் சேத்துல முக்கிட்டியடா. அறிவு கட்டவன இந்த தடியா எம்டி ஆவதுன்னு எனக்கு எப்படா தெரியும்? ஜனோ ரோட்ல எத்தனை கார் போகுது, எத்தனை கிழவிங்க வந்து போயிடறாங்க. வாயை மட்டும் சும்மா தானே வர. அவங்க எல்லாம் கிழவிங்கடா. நம்ம எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இந்த பியூன் வேலையும் அவுட். என் புத்திய செருப்பால அடிக்கணும். கார் காத்து இறக்கி விட்டேன் பாரு, என்ன சொல்லணும். அதான்டா நல்ல காரியம் பண்ண. இல்லனா இப்ப நான் மட்டும் இல்ல மாட்டிக்கிட்டு இருப்பேன். பேசாத. இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போறோம். எம்டி நம்மள பார்க்க போறார். ஆக்சிடென்ட் சீன் பிளாஷ்பேக்கா கண்ணு முன்னாடி ஓடும். நம்ம சீட்டு கிழிய போகுது. டேய் இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஒரு 6 மாசத்துக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுவோம். நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே. உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க? நல்ல டைட் க்ளோஸ் அப்ல கப்புன சட்டையை பிடிச்சியே. அந்த எம்டி சாவர வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது. அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. ஆ? காதை கொண்டா சொல்றேன். புரியலையே. இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா அறிவு கட்ட எஸ்எல்சி. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? நான் ரமணி. நான் ரமணி. டேய் நீ மணி. நீ மணி. நான் மணி இல்லடா, நீ ரமணி. நீ ரமணி. நான் மணி. ஃபைனலா செட்டில் ஆயிடுச்சா? ஆமா, இது என்ன கண்டாய் வேஷம்? மெட்ராஸை அதான் கண்ணாடி போட்டிருக்கேன். இவன் தாடி? என் கண்ணுல இருக்கிற ஐ சரியாகணும்னு இவன் மாரியாட்டாவுக்கு தாடி வளர்க்கறான். அதான் தாடி. அம்மோ. ஒரு நாள் ஷேப் பண்ணலன்னா இவ்வளவு தாடி வளருமா? ஆமா சார், எங்க பரம்பரையில எல்லாருக்கும் தாடி ரொம்ப ஃபாஸ்டா வளரும். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 8 தடவை ஷேப் பண்ணுவார். இவங்க அப்பா பார்பர். இல்ல சார், இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும், அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் முடி வளரும். மட்டும் தான் வளரும், மூளை வளரவே வளராது. அதான் தெரியுமே. நேத்துக்கு 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லிக்காம உங்களுக்காக ஓடி போனேலே. புதுசா வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பார்க்கணும்னு பிரியப்படுறார். உள்ள போங்க. என்ன விஷயம் சார், நேத்து எனக்கு வயிற்று வலி. எனக்கும் அதே வயிற்றுல வலி. அதனாலதான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல. கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது, வயிற்று வலி தானே. சார், நாங்க நேற்றுக்கு சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம். சார், ஃபுட் பாய்சன் தான் அவன் தப்பா சொல்றான். பிகாஸ் அவன் எஸ்எல்சி, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க 2 பேரும் இந்த ஆபீஸ்ல பியூன். நீங்க நேத்து அது நாங்க இல்ல சார். நேத்து எங்களுக்கு ஒரே வயிற்று வலி, 2 பேரும் வீட்லயே இருந்தோம். இல்லடா? ஆமாண்டா. ஆமா சார். அது இல்லப்பா, நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணு மேல காரை மோதிட்டேன். அப்போ ஐயோ, நாங்க மெயின் ரோடு வழியா வரவே மாட்டோம் சார். ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம். அதுவும் பொம்பளைங்க மேல உங்களை மாதிரி ஆள் இடிச்சா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் சார். ஆபீஸுக்கு லேட் ஆயிடுமோன்னு பயந்து சீக்கிரமே வந்துருவோம். தொழில் மேல அவ்வளவு பக்தி. அந்த தாடி இது வேண்டுதல் தாடி சார். 40-50 வருஷமா 4-5 வருஷமா வளர்க்கிறேன். உரம் போட்டு வளர்க்கலாம். நீ கண்ணாடி கேட்டு சார், நான் கண்ணாடியை கழட்டினா நீங்க அழுதுருவீங்க சார். எனக்கு மெட்ராஸ் ஐ இருந்தா பரவாயில்ல சார், தமிழ்நாடு ஐ சார். சும்மா கழட்டின உடனே உங்களுக்கு கபால்னு புட்டிங்க சார். சொல்றாடே. ஆமா சார், அதனாலதான் எனக்கும் வந்துருமோன்னு நான் இவனை பாக்குறதே இல்ல சார். அப்ப நாங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாமா? நீங்க போலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நம்ம பழைய எம்டி சதாசிவம் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்ததே. அப்ப எடுத்த போட்டோஸ் இந்த ஆல்பத்துல இருக்கு, பாக்குறீங்களா? கொடுங்களேன். இந்தாங்க. டேய், இந்த தாடி வர வரன்னு இழுக்குது. ஒரு நாளைக்கு 2 ரூபா வாடகை எடுத்துட்டேன். டேய், இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒட்டு. அந்த எம்டிக்கு நம்ம மூஞ்சி பழகிறோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு பயங்கரமான ஐடியாடா. என்ன பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் கூட முதல்ல இந்த எம்டி எதனா புத்தாலியா இருப்பானு பயந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு மண்டியில ஒரே களிமண்ணு. அறிவே இல்லடா, லூசு. ஸ்கவுண்டல்ஸ். பெரியவர் கூப்பிடுறாரு பாரு. என்னெல்லாம் ஒன்னதான். கெட் அவுட். ஏய், எங்களையா தள்ளிட்டீங்க? எண்ணி 10 நாள் அந்த கம்பெனியை திவால்ரா. எட்லார் குண்டா, வெள்ள வாடா, முதுகுல டின்னு கட்டுறேன். 20 அட்டம் எஸ்எல்சி எங்க வீட்டுக்காக தானே போவேன். மவனே, இன்னைக்கு நீ காலி. ஹலோ ஹலோ, எங்க வெளில கிளம்பிட்டீங்களா? பை தி வே, ஹி இஸ் மிஸ்டர் நந்தகோபால். ஹலோ. கப்பல்ல இங்கிட்டே இருக்கார். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. அவங்க சொல்லிருப்பாங்களே. ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னா புருஷன் அர்த்தம். போயிட்டு வரேன். நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பிசாசு மாதிரி இருக்கா. இனிமே எவ்வளையா லவ் பண்ணு, பிச்சிருவேன். அம்மா. ஓய். என்ன கோணர, வீட்டை பூட்டி சாவியை கையில வச்சுக்கிறீங்க? வாதம்பி, உங்க ஆபீஸ்ல இருந்து தான் நானும் வர்றேன். உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சது விறுவிறுன்னு வந்து வீட்டை பூட்டி விட்டேன். பணத்தை கொடுத்துட்டு சாவி வாங்கிக்க. நீங்க சாவியை கொடுத்துருங்க, நான் அப்புறம் பணம் கொடுக்குறேன். 2 ஒண்ணுதான். உனக்கு எப்படி சௌரியம்? இந்த ஊம குசும்பு தானே வேணாங்கிறது. ஏங்க,
உங்களுக்கு வாடகை தானே வேணும்? ஆ. சாவியை கொடுங்க. 2 மாசத்துல தரோம். இந்த பாருங்க, ஆ. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில எங்க 2 பேர் பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல வேலை கிடைச்சிரும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ். தம்பி, ம். நீ மண்டைய போடுறதுக்கு முதல் நாள் தான் 6:30 வரும். ஆ? 6:30 பார்த்தா அதிர்ச்சியில நீ சுமங்கலியா போய் சேர்ந்துருவ. இங்க பாரு, 24 வருஷமாவது நான் பதிவு பண்ணி வச்சு இன்னும் எனக்கு ஆர்டர் வரல. ஏன்டா இப்படி லோன்னு அலையுறீங்க? போங்கடா. கோணர அவன் எஸ்எல்சி அப்படித்தான் பேசுவான். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். தம்பி, வேலைன்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. சொந்த கால்ல நில்லுங்க. இப்ப மட்டும் ஒரு குச்சியை ஊனிட்டா நிக்கிறோம், சொந்த கால தான் நிக்கிறோம். அவனுக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் இப்ப சலூன் வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். நிஜமாவா? சலூன் வைக்க கூட பேங்க்ல கடன் தராங்களா? அட நீ ஒண்ணு, இப்ப அவன் கிராப் வெட்டிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு ஓ, இருக்கான். எனக்கு கூட அதிகமா வளர்ந்துருச்சு. நீ தேர மாட்ட. தம்பி, எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். பேங்க்ல லோன் வாங்கி தரேன். எப்படி? நாங்க இது வரைக்கும் யாருக்கும் கடனே வாங்கினது இல்லைங்க. இப்ப எனக்கு வாடகை பாக்கி தரணுமே, அதுக்கு பேர் என்ன? என்னங்க நீங்க வேற நாங்க வேறங்களா? நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. டேய், சாவி வாங்கிட்டு போடா. சாவியை கொடுங்க. டேய், ஒரு 5 ரூபா எடுத்துக்கிறேன்டா. அவ்வளவுதான் இருந்துச்சா? அவ்வளவுதான் இருந்துச்சு. அல்பம். கைய மடக்கி விடுறான்னு நினைச்சேன். காசை எடுத்துக்கிட்டு போறான். அதை விடுங்க. நாளைக்கு முதல் வேலையா குளிச்சு முடிவிட்டு பேங்க்ல கடனை வாங்குறோம். அதுல உங்க 5 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். ஆட அதை விடு. டேய், அதுவும் வேணாமா? லோன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். பட் இப்ப கொஞ்சம் கஷ்டம். சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நல்லா படிச்ச பசங்க. ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கூட அப்படிதான். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழிலுக்கு லோன் கொடுக்கறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்க பெருந்தொழில ஆரம்பிச்சிடுறோம். பெருந்தொழிலுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஏன் கோனார், உங்க பிசினஸே அவங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். லோன் தர்றோம், பசு வாங்கித்தாங்க, பால் பிசினஸ் பண்ணட்டும். பசுவா? மாடு இந்த கொம்பலா இருக்குமே. என்னடா இது? சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க போய் மாடு மேய்க்கிறதுனா எப்படி சார்? என்ன கோனாரு, அது சாணி எல்லாம் வேற போடும். போடட்டுமே, பேசாம இருங்கடா. ஊருக்காரங்க இனிமே நம்மள எங்க ஊரு மாட்டுக்காரன்னு கூப்பிட போறாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. டேய், எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும். கவலைப்படாத. கோனாரு ஒரு வேலைக்கு 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால். 1 லிட்டர் பால் விலை 5 ரூபா. ஐயோ நெஞ்சு, 2 10 அறிவு கட்ட எஸ்எல்சி. நீ இப்படிதான் பிகாம் நான் கணக்கு போட்டு வச்சிட்டேன். ஓ. பேங்க் கடன் போவ, நம்ம செலவெல்லாம் போவ, மீதி 2000 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம். அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். ஆஹா. திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு. ஏய். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ வா. டேய், உன் மாட்ட காணடா. என்னடா எம் வேணுங்கிற? ஆமா, நீ தான் கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்க. போய் தேடு. மாடு குடி. ஆட்டார, ஒரு வழியா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்படி 2 கிலோ புண்ணா கொடுங்க. அரிசிக்கு பதிலா புண்ணாக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப திங்காதப்பா, கொம்பு முளைச்சிட போகுது. யோ, புண்ணாக்கு எனக்கு இல்லையா, பசுமாட்டுக்கு. போமாட்டா, இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. கையில இல்லடா, மடியில இருக்கு. அம்மா, இந்த மாட்டுக்கு மடியே காணுமே. மடிய காணன்னு மேல பாக்குற, மடி அடியில இருக்குடா. ஓஹோ. இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும், என்ன கேளு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா, இந்த மாடு வாங்கணுன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ஆமா, இந்த ரிஷப ராசின்றாங்களே, அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். இப்ப நம்ம கிட்ட 2 டெல்லி பசு இருக்கு. இன்னும் 4 பாம்பே பசு வாங்குவோம். 6 கல்கட்டா பசு வாங்குவோம். 7 மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம். எவ்வளவு வாடகையானாலும் பரவாயில்ல. அறிவு கட்ட முண்டம். சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை? ஓ, மாருதியில ஒரு கார் வாங்குறோம். ஃப்ரிட்ஜ் வாங்கணும். கலர்ல டிவி வாங்குறோம். சேப்புல 1, பச்சையில 1. வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும். இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம். ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது. ஆஹா, டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்மியமா இருக்கு. பியூ சின்னப்பா பாடுற மாதிரியே இருக்கு. கம்மியா சொல்றடா, பியூ பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு. ஆஹா, ஐயோ, அம்மா. நீ இந்த அழுக்கு நோட்லாம் வாங்க கூடாது, புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம சும்மா கேட்கறோம், பால் கொடுக்கல. கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே. இவன்லாம் ஒரு டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா, பிரியாணி மாட்டுக்கா? நமக்கு. ஓ, நைட் ஷோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ, யார விடல? வெளியயா? இந்த பால் கோவிலியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டவன, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நாம இதுல தான் தண்ணி ஊத்தி கொடுத்தோம். என்ன விசாரி, நீ போய். என்ன சார் வேணும்? டேய், என்னடா வேணும்? உங்க 2 பேர்ல யார் யாமணி?
கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர்தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. ஏய் என்னடா இந்தா நீ குட்ட பாலு. எங்க வீட்ல ஒண்ணும் தண்ணி கஷ்டம் கிடையாது. கிணறு இருக்குதியா? செய்யற தொழில சுத்தம் ஓனியா? முந்தானே நான் கடப்ப கோர சொன்னாரு. சார் யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர். இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்றா? வணக்கம் சார். வணக்கம்யா. சார் இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினான், கொடுத்துருவான். என்னடா இவன்னு பிரிச்சு பேசுற? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ 2 பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்கும்னு சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல அடிச்சு இழுத்துக்கிட்டு போடுவேன். என்னது இந்த கைய வச்சுட்டு பேசுற பேச்சா இது? நான் மாறுகளை சொன்னேன். உன்னால அதான் முடியும். யூ ஆர் டாக்கிங் டூ மச். என்னங்க டூ மச்? வி டாக் 3 மச் 4 மச். நோ மச். இங்கிலீஷ்ல கேட்டா குடுத்துருன்னு நினைக்கிறியா? இங்கிலீஷ்லயே சொல்றோம். நோ. நான் சொல்றேன் இல்ல நகி லேது. அவருண்டி. அப்போ நீங்க தவணை பாக்கிய தர போறது இல்ல. சரி, வந்ததுக்கு மாட்டியாவது பாத்துட்டு போறேன். நீங்க மாட்டை பார்க்க முடியாது. ஏன்? நாங்க மாட்டை பீரோல வச்சு பூட்டிட்டோம். சாவி தொலைஞ்சு போச்சு. டேய் இவன் உளறாங்க. எங்களுக்கு வாங்கும் போது நம்ம ஆசை தாங்க இருந்துச்சு. ஆனா மாடு கறக்கலையே. வாங்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும். கறக்கிற அறிவா? அது மாட்டுக்கு தானே இருக்கணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், நான் வரேன். இப்ப பேசுறது தெம்பு இல்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்கூட்டர் வாங்கும் போதே ஸ்டார்ட் பண்ற அறிவும் வேணும். கொஞ்சம் உதயங்களேன். தள்ளு. வாரிட்டு போங்க. இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்தது. என்னயா நேத்து 6 லிட்டர் கறந்தையா? இன்னைக்கு சனிக்கிழமை அரைநாள் இல்லையா, அதான் பாதியா கறந்துருக்கு. அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கறக்காதுன்றியா? ஏங்க கொஞ்சம் அழுத்தி கறந்து பாருங்களேன். ஐட்டு கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். பிளட் பேங்க்ல வித்துருவோம். யோ கூலிய குடியா? நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் வரேன். ஐயோ எத்திராஜ், எங்க பாலோட எங்கேயே போற? 2 நாளா கூலி பாக்கி, அதுக்கு பதிலா பால் எடுத்துன்னு வீட்டுக்கு போறேன். உன் மாட்டுல கூட பாலை கறந்துடலாம்யா. உன்கிட்ட பணம் கறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கோனார் சொன்னாரு. கரெக்ட் தான். கூலிக்கு தான் பால், கோவலையில எடுத்து போற வட்டி. ஏய் அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் பண்ணாக்க எடுத்து போடு. ரொம்ப பசியா இருந்ததுன்னு நானே சாப்பிட்டேன். அதான் நாட்டை என்னப்ப கிடைக்கல. யோ கோனார 20 லிட்டர் பால் கறக்கணும். அண்ட புழு அந்த மாட்டை எங்களுக்கு வித்தியே. அது 6 லிட்டர் தான் கறக்கு தெரியுமா? இன்னைக்கு 3 லிட்டர் தான். ஏன் இந்த அப்பாவிங்களை ஏமாத்தினேன்? இந்த கல்வி போடுறேன். அது டெல்லி பஸ், ஊருக்கும் புதுசு, பாஷையும் புதுசு. இப்ப அப்படித்தான் வெக்கப்படும். பழக பழக தெரியா போயிடும். ஏன்டா சின்ன சைஸ் கண்ணு கிடைக்கல? யோ அனாவசியமா பேசாதீயா. எங்க மாட்டை எடுத்துட்டு 10,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடு. ஏய், என்னடா மிரட்டுறீங்க? வியாபாரம் முடிஞ்சதுதான். வேணும்னா கோர்ட்ல கேஸ் போடுங்கடா. யோ இப்ப நான் உன்னை கொண்டுறேன். ஏன் மேல கேஸ் போடு. அதுவும் சரிதான். ஏய், நான் சொல்றத கேளுங்கடா. எவனாவது ஏமாந்தவங்கிட்ட மாட்டை வித்துட்டு ஊரை விட்டு ஓடி இருங்கடா. ஏயோ பேங்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு இப்படி ஊரை விட்டு ஓட சொல்ல நியாயமா இது? புரியாதவனா இருக்கிறீ. நானே வேற ஊர் பேங்க்ல கடனை வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊரு கொடியாந்துட்டேன். உன்னை கொல்றதுல தப்பே. ஐயோ 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 கொல்றா புரியா? கொல்றா. ஐயோ அவுக்குறா. கை வைக்காதீங்க. சிலுக்கு மாறிங்க அது. அதை போய் தொட்டு பாக்குறீங்க. தொட்டு பார்த்தாங்க வியாபாரம் பண்ண முடியும். நாங்க பட்டு மாதிரி வளர்க்குறோங்க. நான் பிகாம் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்குங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர், மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா 20 லிட்டர் கிடக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பாலை கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு? கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 ரூபாய் அனுச்சே. சரி விடுங்க. அவன் 14,000 வேணா, என் 10,000 வேணா. நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி சரி இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பாக்கி 2,000 இந்த ரூபாய் சட்டையை வச்சுங்க, கொண்டாந்து தரேன். கொடையும் இருக்கட்டும். வச்சுக்க. என்னடா 2,000 ரூபாய்க்காக சட்டியும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே. இந்த 2 மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா இவனை விட மடை நமக்கு இந்தியாவிலே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு. பாப்பலாம். ஓட்டு வரானா? அஸ்ஸலாமு ரெடியா? ம். பணம் ரெடியா? ம். இந்த அரபு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாதி பொட்டி அதுவே அடைச்சு விட்டுது. நீச்சல் தெரியுமா? நீச்சலா? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உனக்கு நீச்சல் தெரியுமா? உனக்கும் தெரியாதா? ஐயோ நீச்சல் தெரியாதா? கத்துக்குங்க, அடுத்த மாசம் போலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க நீந்திடுறோங்க. கவலையப்படாதீங்க,
நல்ல அலை அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்துற. நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும். என்ன துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூக்கி முடிச்சா துபாய். அவ்வளவு சீக்கிரமா போயிடும்? இல்லடா அண்ணா அவளை வேகமா ஓட்டு. இத பாருங்க, நாங்க கொஞ்சம் கண்ணா கூட எழுத்து விட்டுருங்க, இல்லன்னா போட் அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும். ஏன்டா எஸ்எல்சி கடல்ல எதிரா ஸ்டாப்பிங் இருந்தா மூழ்கிடாது? ஐயோ, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. வாங்க இந்த பாருங்க, நீங்க எங்கேயே உட்கார்ந்துருங்க. தூக்கம் வந்தா படுத்து தூங்க. யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கண்ணே. கஜாக்கா தோஸ்த். கஜாக்கா தோஸ்த் தங்கமான மனுஷன்ல என்ன இல்லையா? ஏய், இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கொடியூசன் ஆயிருக்காங்க. ஏண்டா முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது எதுக்கு ஒரு நேரம் வர வேணா? ஓ, இந்த தண்ணியில வந்திருக்கோமே, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது. எஸ்எல்சி இப்படி கேப்பன்னுதான் பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சுட்டேன். நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது, படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்க. ஓகே. ஏண்டா என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பேக் மாதிரி இருக்கு. ஏய், கோச்சுக்காதடா டேய். ஏண்டா துபாய் பீச்ல என்ன கல்லுங்களா இருக்குது, ஒருத்தர் சிலையும் காணோம். செலவிக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் வச்சிருவாங்க. இல்ல, நம்ம யாருக்காவது வச்சிருவோம். டேய், அவங்க ரெண்டு பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா. அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை. ஒருவேளை நம்மள புடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ? துபாயில ஜெயில எல்லாம் வைக்க மாட்டாங்க, நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலே அடிச்சு கொண்டு வாங்கலாம். அதான் இவ்வளவு கல்லா இருக்கா? ஏண்டா பொட்டியை கொடுத்தாங்களே மடப்பதுக்கு சாவியை கொடுக்க கூடாது? திறக்கிறேன் பார். மெல்ல மெல்ல. டேய், பயணி அந்த விபூதி மாதிரி இருக்கு. சிசி இல்லடா, இது உப்பு. என்னடா? டேய், இது போதை மருந்து, மயக்க வஸ்துடா. ஆமா, அவங்க நம்மள மயக்கி என்ன செய்ய போறாங்க? கற்பழிக்க போறாங்க. போடா. பேப்பர் அப்புறம் படிக்கலாம், வண்டி அடியா. ஒரு வேகம் ஸ்டார்ட் இந்த வண்டி இருக்கு. இரியா, ஸ்டார்ட் பண்ண வேணாமா? எங்க போகணும்? எங்க வேணா போ. எங்க வேணாலும் போகவா? சார், அவர்தான் சார் கண்ணாயிரம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சார், ஜீப்ல போய் பிடிக்கலாம் வாங்க. பின்னால ஏரியா. ரைட் ரைட். டாக்ஸி ஃபாலோ பண்ணு. குயிக். எப்படி போகணும்? லெஃப்ட்ல ஓடியா, ரைட்ல விடு. என்னப்பா ஒருத்தன் லெஃப்ட்ங்கிறீங்க, ஒருத்தன் ரைட்டுங்கிறீங்க. நமக்கு என்ன, ஸ்ட்ரெயிட்டா போவோம். டிரைவர் குறை கூட ஸ்பீடு போ. இந்த வண்டியில எவ்வளவுதான் ஸ்பீடு? ஸ்பீடு பத்தாதியா, வேகமா போ. வேகமா போகணும்னா பிளேன்ல போக வேண்டியதானே? வண்டியில வந்து ஏன் ஏறினீங்க? சாவு கிராக்கி. இப்ப எப்படி போகணும்? எங்களுக்கே தெரியலையா, எப்படி வேணாலும் போ. உங்களுக்கே தெரியலையா? ஒருவேளை பைத்தியமா? நமக்கு என்ன, பணம் வந்தா சரி. எல்லா இடமும் சுத்தியாச்சு, கொச்சின்ல ஒரு இடம் பாக்கி இல்ல. எந்த இடத்துக்கு போகணும்னு கரெக்டா சொல்லுங்க. போனா போயிட்டே இருயா, கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. பட்டிடம் போனே பறையின கேக்கடா. யாரடா நாயின்னு சொன்ன? அப்படியே ஏத்தனா வெளியே வேடா. தடி பசங்க பணம் கொடுக்காம ஓடி போயிட்டாங்களே. யாரு பாணி? சார், நான் ஒரு தப்பு பண்ணல. யாரு பாணி? நான் தானே. என்ன தெரியலையா? தெரியாதனாலதான் கேக்குறேன். விசாலத்தோட மகனே. எந்த விசாலம்? என்ன மிஸ்டர்? இல்ல சார், அவர் சுய நினைவு இல்லாம இருக்கிறாரு. நான் நினைவு வர வைக்கிறேன். உங்க வீட்டு கிணத்துல தண்ணி இல்லாத போது. நீதான் தண்ணி பாய்ச்சினியா? அது இல்லனே, பக்கெட் விழுந்து போச்சு, அதை நான் தானே எடுத்து கொடுத்தேன். பச்சை பக்கெட். அட, விசாலத்தோட பையன். இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நினைவு வந்துருச்சு. மணி அண்ணே. மணி ரமணி என்னையும் கட்டி சொல்றா. இல்ல இன்ஸ்பெக்டர் ஜாமீன் விட மாட்டாரு. நீ யாரு? ரமணி. அதான் யாருன்னு கேட்டேன். கிணத்துல இருந்து சொம்பு எடுத்து கொடுத்தேன்னு. அது சரி,
கேரளாவுக்கு எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, உங்க கதையை சொல்லுங்க. ஒரே ஒரு ஊர்ல இப்படி சொன்னா 1 வருஷம் ஆயிரும். நான் சுருக்கமா சொல்றேன். கிபி 1988வது வருஷம். கிழிஞ்சது போ. இப்படி சொன்னா 20ஆம் நூற்றாண்டு ஆயிரும். அதுக்கு 1 வருஷமே பரவாயில்ல. நீ சொல்லுப்பா. சுமார் 10 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்தியா? அண்ணே, எங்க கதையை உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணமே நீங்க எதனா எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு தான். எனக்கே யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு நான் இருக்கேன். என்ன முழுசா நம்பிராதீங்க, அவ்வளவுதான். என்ன ஓட்டப்பதமா நடத்துறான்? அம்முக்குட்டி, அம்முக்குட்டி. யாருங்க? வீட்டு வேலைக்காரிய. சம்சாரம். யார் சம்சாரம்? ஊருக்கா சம்சாரம்? எனக்கு தான் சம்சாரம். அம்முக்குட்டி, அம்முக்குட்டி, குட்டி வா வெளியே. ஏய், உங்களுக்காக தான் கூப்பிட்டேன், ஒரு உதவி. இந்த உதவியோட நிறுத்திக்க. அவனை நம்பாதீங்க. இப்படிதான் ஊர்ல ஒரு டாக்டர். இல்லங்க, நர்ஸ். உங்க 2 பேத்தையும் வேலையில போங்க. நான் வாயை திறந்தா நீங்க கூப்பிடுறீங்க. എന്താണ് ഇത്ര നേരം? ഇവരൊക്കെ ആരാണ്? இந்தா, ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க, சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. ശരി. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, அண்ணன் தமிழ், அண்ணி மலையாளம், எப்படி மொழி பிரச்சனை? அண்ணன் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் தமிழ் பேசுவேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல மொழி பிரச்சனையே கிடையாது. கம்ப்ளீட்டா மௌனம் தான். பாரதியார் சொன்னபடி நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கேரள நாட்டிலம், அது நான் தான். என்ன கிருஷ்ணா, சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் தான். ஆமா, இவங்க எல்லாம் யாரு? நம்ம ஊருக்காரங்க. இவர் யாருங்க? புரோக்கர். என்னங்க? வீட்டு புரோக்கர்ப்பா. இவர் முகத்தை பார்த்தா வேற புரோக்கர் மாதிரி தெரியுதா? இவங்க 2 பேத்துக்கும் நல்ல வீடா ஒண்ணு பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடு. கொடுக்கலாம். 1ஆம் தேதியானா வாடகை டான்னு வந்துருமா? வராதுங்க. என்னப்பா? 5ஆம் தேதி தான் கொடுப்போம். ஏன்னா 5ஆம் தேதி அவங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனாலதான் சொல்றாங்க நல்ல வீடா ஒண்ணு பார்த்து கொடு. இப்பவே காட்டுறேன், வாங்க. காட்டுறத பாத்துட்டு வரேனே. போங்க. உங்களுக்கு என்ன டைப்ல வீடு வேணும்? அதாவதுங்க, நானும் ஆபீஸ் ஒர்க் பண்றேன், அவனும் ஆபீஸ் ஒர்க் பண்றான். அதனால 2 பேருக்கு தனித்தனி பெட்ரூம். அதுல அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். அப்புறம் எங்களை யாராவது பார்க்க வந்தா அவங்க வெயிட் பண்றதுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் ஹால். சரி, பூஜை ரூம் வேண்டாமா? உங்க ஆசையை கெடுப்பானே. பெரிய பூஜை ரூம் வேணும், அதுலயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். பூஜை ரூம்ல அட்டாச்சு பாத்ரூமா? அட சாமியை கழுவுறதுக்குங்க. இத்தனை வசதியோட ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வாடகை வேணும்? குறைஞ்சது 2500 ரூபாய் ஆகும். 2500 ரூபாயா? ஆமா, அட்வான்ஸ் 10,000 ரூபாய் ஆகும். எங்களுக்கு வீடே வேணாம். உங்க தகுதிக்கு 100 ரூபாய் அளவுல தான் தேவைப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க, காட்டுறேன். வீடு எங்க? பக்கத்துல தான் இருக்கு, வாங்க போங்க. இதுதான் வீடு. மாசம் 125 ரூபாய் வாடகை. ஏயா, வத்திப்பட்டி சைஸ்ல இருக்குதா இது? நீ குடுக்கிற 125 ரூபாய்க்கு வத்திப்பட்டி மாதிரி இல்லாம விஐபி சூட் கேஸ் மாதிரியா இருக்கும். ஆமா, பாட தெரியுமா? எதுக்கு கேக்குறீங்க? பாத்ரூமுக்கு கதவு கிடையாது. சௌரியமா பிறந்த மேனியோட குளிக்கணும்னா பாடிக்கிட்டே குளிக்கணும். அவசரமா யாராவது புந்துட்டா அசிங்கமா போயிடும்ல. அத பத்தி அவங்கள கவலை பண்ணும். வாங்க வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், செவுத்துல ஆணி அடிக்கப்படாது. என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காத? வீட்டுக்கே பிடிக்காது. நீங்க ஆணி அடிச்சா அதிர்ச்சியில செவுரு சாஞ்சி பக்கத்து வீட்டுக்காரன் செத்துருவான். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டீங்களா ஆணி அடிக்க கூடாதுன்னு? எதுக்கு? அவன் ஆணி அடிச்சா நாங்கெல்லாம் செத்துருவான். ஆமா, இந்த வீட்டுக்கு யாரு ஓனரு? நான் தான். யோ, நீ ஓனரா புரோக்கரா? ஓனரான புரோக்கர். இந்த பார்த்தது profit and loss ledger. I will show you the previous balance sheet, okay? Bye. You know, ஐயோ, லேடி நான்சென்ஸ், ஸ்டூபிட். தேங்க்யூ தேங்க்யூ. ராதா, ராதா, அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டேம்மா. அது என்னன்னு பாரு, தீர வாசம் அடிக்குது. என்ன மணி? இந்த மடையை நான் மண்ணெண்ணெய் வாங்கி வைக்க சொன்னா அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. எந்த மடைய? என் ஃப்ரெண்டு ரமணிங்க. நான் இப்ப திடீர்னு அடுப்பு பத்த வைக்கலாம்னு போனா ஒரு பொட்டு மண்ணெண்ணெய் கூட காணோம். கடைக்கு போனா கடை முட்டைங்க. மணி 7 தானே ஆகுது. அதுக்குள்ள கடையை மூடி இருக்க மாட்டாங்களே? ஏங்க நீங்க என்ன நம்பாம கேள்வி கேக்குறீங்க? போனங்க, கடை மூடிடுச்சு. இப்ப அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? அடுப்பு பத்த வைக்கணும். கொண்டா, போய் கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொண்டாந்து கொடுமா. அது 3/4 லிட்டர் பிடிக்குங்க. உட்காரு. இப்ப நான் வந்து காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டு மண்ணெண்ணைக்கு பார்த்தா இல்ல. இல்லங்க. அளவு பாத்தீங்களா? ஏன்னா திருப்பி கொடுக்கும்போது நான் கரெக்டா கொடுக்கணும். வரங்க. வா. நல்ல பையன் இல்ல? ஆமா, அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு வருத்தம். அத வெளியில சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறான் பாவம். என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான் புள்ள. என்னங்க? என்னப்பா உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறேங்க. நான் அங்க போய் பாக்குறேன், டின்னு நிறைய மண்ணெண்ணெய் இருக்குது, அரிசியை தான் காணுங்க. அவங்கிட்ட அரிசியும் மண்ணெண்ணெய் தான் வாங்கி வைக்க சொன்னேன். 2த்தையும் வாங்காம அவன் விட்டுட்டான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உள்ள போய் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வா.
வரேன். மணி வீட்டுல மண்ணெண்ணெய் நிறைய இருக்குன்னு சொன்னியே இத கொடுத்துறியா? திருப்பி கொடுக்கறத பத்தி இல்ல, விளக்கு வச்சிருச்சேன்னு பாக்குறேன். நமக்கு மட்டும் விளக்கு வைக்கலையா?